நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணவு முறையில் பழங்கள் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஆரோக்கியம், பலன், நம்மளுக்கு அது நல்ல ஒரு ஊட்டச்சத்து, நமக்கு முகத்துக்கு அது பொலிவு தருது. ஆனால் வேதத்தில் சில கனிகள், ஆவியின் கனிகளை பற்றி இருக்குதுங்க. அந்த கனிகளை நம்ம டெய்லியும் பிறருக்கு கொடுக்குறோமா அப்படின்றதான் இன்றைக்கி இந்த வீடியோ. சில வேளைகளை நான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நீதிமானாக இருக்கிறது போல் நம்மளை காமிச்சுக்கிறோம். ஆனால் நீதிமொழிகள் 12:12 வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இன்றைக்கு நீங்கள் யோசிங்க, நீங்கள் கனி கொடுக்குறீங்களா அப்படின்னு. நான் இன்றைக்கு உங்களிடத்துல ஒரு கேள்வியோடு கேட்குறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்டுக்கணும். இன்றைக்கு உன்னுடைய கனிகளை கொடுக்க முடிந்ததா? கலாத்தியர் 5:22-23 9 ஆவியின் கனிகளை பற்றி ஏசப்பா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 கனிகளும் ஒவ்வொரு நாளும் நம்ம பிறருக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ணி நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு வசனம் சொல்கிறதுங்க. இந்த கனிகள் அப்படின்னா ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு வசனம் உண்டு. அன்புன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பொறாமை இல்லை, தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும், அது இருமாப்பா இராது. சந்தோஷம்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஏசப்பட்ட சந்தோஷத்தை கேட்கறது போல பிறரிடமும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சமாதானமாய் இருக்கணும், தயவுள்ளவர்களாக இருக்கணும், இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு வசனம் சொல்கிறது. இப்போது இந்த கனிகளுக்காக நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். 1 நாளாகமும் 4:10 படி நம்ம ஒரு ஜெபமாக சொல்லலாம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் அப்படின்னு ஜெபிங்க. நம்ம இப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீங்கள் இந்த மாதிரி ஜெபிச்சிருக்கும் பொழுது தேவன் நம்ம வேதத்தில் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னா, பிலிப்பியர் 4:19 படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது மட்டும் இல்லைங்க, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படின்ற இந்த சங்கீதம் 16:6 படி நம்மளுக்கு ஆக கடவுது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்ருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை நாள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 9 ஆவியின் கனிகளை உபயோகிக்காமல் இருந்தால் இன்னும் வரப்போகிற நாட்கள் இந்த கனிகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாங்கள் இதை உபயோகித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வசனத்தின்படி ராஜா, எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் மகிமையிலே நிறைவாக்குங்க. அது மட்டும் இல்லை ராஜா, சிறப்பான சுதந்திரம் இவர்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.